இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம்பொரு யோகா. மகதிஷ்டியில் தினம்பொரு யோகாவில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசனத்தோட பேர் பார்த்திங்கன்னா திதிபாசானம் அப்படின்னு பேருங்க. இந்த திதிபாசானம் செய்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். கடினமான உழைப்பு தேவை, பயிற்சி தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை மூமெண்ட்டில் கொண்டு வரணும். ஒரே நாளில் செஞ்சோம்னா இந்த தொடை பகுதி, கவுட்டி பகுதியில் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் எந்த அளவுக்கு அதிக கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆசனம் நம்ம செய்து பழகினோம்னா நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதன் மூலயமாக என்னென்ன உறுப்புகளுக்கு அது பயன்பாடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடுப்பு பகுதி, தொடை பகுதி, இந்த பகுதியெலாம் உங்களுக்கு அதிக பலன்களை கொடுக்கக்கூடியது. அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த ஆசனத்தோட பேர். இது திதிபாசானன்னு பேர். இந்த ஆசனத்தை செஞ்சு பழகுங்க. பழகி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கும் கொஞ்சம் ஓரளவு தான் உங்களுக்கு இது இப்போ முழுமையாக செய்து இது பண்ணோன்னா உங்களுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டே டெய்லி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகும் இந்த திதிபாசானம். இப்போ இந்த சுகரு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தவறான உணவு தான் நமக்கு காரணம். என்ன தவறான உணவுன்னா, உணவுப் பொருளில் உள்ள ரசாயன பொருட்களை நமக்கு அதனால் நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படுது. ஊட்டச்சத்து நமக்கு அதில் குறைபாடு இருக்கிறதுனாலையும் உடற்பயிற்சி இன்மையின் காரணமாகவும் இந்த சுகர் வர்றதா உலக சுகாதார நிறுவனம் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, சுகர் வருவதற்கு இந்த உணவு தான் நமக்கு முக்கியமான காரணமாக நம்ம சொல்கிறாங்க. தவறான உணவுன்னா உணவு கிடையாது, தவறான உணவு. நம்ம என்ன சாப்பிடக்கூடாதோ அதை தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம். ரெண்டாவது, விளைய வைக்கிற பொருளில் ரசாயனம் கலந்துடுச்சு. அந்த ரசாயனம் கலந்ததுனால நமக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடு. ஊட்டச்சத்து எதுலேருந்து வரும்? உங்களுக்கு திங்கிற உணவுலேருந்து தான் வரும். அந்த உணவை நம்ம தவறான உணவு நம்ம சாப்பிட்டோம்னா அதில் ஊட்டச்சத்து இல்லாமல் ரசாயனத்தினால நமக்கு அந்த ஊட்டச்சத்து இல்லாமல் போயிடுது. அந்த குறைபாட்டாலையும் ரெண்டாவது உடற்பயிற்சி. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் தவறான சாப்பாடு, உடற்பயிற்சியும் இல்லாததுனால ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அந்த உடல் அந்த சுரக்க ஆரம்பிச்சிடுது. அதனால தான் இந்த உலக சுகாதார நிறுவனம் ஆய்வு செஞ்சு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்கிறது அது வேறு. இருந்தாலும் எதனால் நமக்கு அதிகமான பேர் பாதிக்கிறாங்க, 100க்கு ஒரு 70 பேர் கிட்டத்தட்ட இந்த சுகர்னால் பரம்பரையாக வர்ற சுகர் இருக்கிறது வேறு, உடலை நம்மளே நாமே கெடுத்துக்கிறதுங்கிறது வேறு. இப்படி 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கணும். இப்போது நம்ம எப்படி தான் இருந்தாலும் இந்த பாரம்பரியம்னு ஒன்று இருக்கும். இந்த பாரம்பரிய முறைப்படி தலை வழுக்கையாக இருக்கிறவங்களுக்கு வழுக்கை விழும். அதே போல் உடல் சுகர் அவங்க இருந்ததுன்னா அதே போல் அவங்க மூலயமாவும் நமக்கு அந்த இரத்தத்தின் மூலயமாக நமக்கு அந்த சுகர் வரும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு வழிமுறைகள் உண்டு. அவங்க என்ன செய்யணுன்னா, குறைச்சலாக ஒரு 30 வயசுக்கு மேலே நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும். தீய உணவுகள் சாப்பிடக்கூடாது. உடற்பயிற்சி, யோகா பயிற்சி, தியான பயிற்சி, மன அமைதிக்கான என்னென்ன வழிகள் இருக்கோ அவ்வளோத்தையும் நம்ம செஞ்சோம்னா இந்த சுகர்லேருந்து விடுபடலாம். வந்ததுக்கு அப்புறமும் கட்டுப்படுத்தலாம், வராமலும் தடுத்துடலாம். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி நம்ம சாப்பிட்ணும். இப்போது ஒரு 200 மில்லி ஒரு கரும்புச்சாறு ஒருத்தவங்க பெண்களுக்கு தாய்ப்பால் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான, அதாவது ஐஸு போடாமல் தூய்மையான கரும்புச்சாறு ஒரு 200 ml கொடுங்க. தாய்ப்பால் அது ஆட்டோமேட்டிக்காகவே சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த இயற்கையான இனிப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சாப்பிட்லாம். இப்போ உடம்புக்கு நன்மை தரக்கூடிய சுகர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மாறாக என்ன செய்யணும், இப்போ இந்த சுகர், என்ன சுகர் இது, ஜீனின்னு சொல்லுவோம். அந்த ஜீனிலாம் சாப்பிடாமல் அதுக்கு மாற்று பனங்கல்கண்டு இருக்குது, கருப்பட்டி இருக்குது, இந்த ஆர்கானிக் நாட்டு சக்கரை இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது மாற்று இப்போ நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகும். இப்போ இந்த ஒரிஜினல் தேன் இருக்குது பார்த்தீங்களா, அது, இந்த பேரிச்சம்பழ சாறுன்னு ஒன்று விற்கும், அது, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடும். இதெல்லாம் நல்ல ஒரு இயற்கையான இனிப்பு பொருள்களாகும். இதை உண்மையான பொருளாக இருக்கணும். இப்போ பனங்கல்கண்டாக இருக்கட்டும், கருப்பட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் நாட்டு சக்கரை, இதெல்லாம் நமக்கு கலப்படம் இல்லாமல் ஒரிஜினலாக கிடைச்சிதுன்னா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். இப்போ நம்ம ஜீனியை எந்த அளவுக்கு தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வியாதியிலேருந்து நம்ம விடுபடுறோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ திதிபாசானம் இப்போ பயிற்சி பண்ண போகிறோம். பயிற்சிக்கு அப்புறம் முதல் சுற்று, 2ஆம் சுற்று. முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 10 எண்ணிக்கை மட்டும் பண்ணிங்க. முடியலையா 5 எண்ணிக்கை பண்ணிங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கால்களை தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். சிறிய பயிற்சிக்கு அப்புறம் நம்ம போகிறோம். காலை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிங்க, கைகளை நல்லா ஊனிக்கலாம்.
கால் இந்த நரம்பு இருக்குதுங்களா, அது வந்து இழுக்கும். நாளடைவில் அது சரியாக போயிடும். கைகளை ஊனிக்கிட்டு கால்களை அப்படியே தூக்கிங்க. உங்களால் எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ தூக்கி. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அந்த அளவுக்கு செஞ்சீங்க. நீங்கள் 5 செஞ்சால் போகிறோம். இந்த இடத்துலலாம் நல்லா கால் நரம்பை பிடிச்சி இழுக்கும். முடியாதவங்க செய்ய வேண்டாம். இப்போ யாராருக்கெல்லாம் முடியலையோ அவங்க செய்ய வேணாம். இப்போ மூச்சு சுவாசம் பண்ணிங்க உடனே. திதி பாசா, அதாவது திதி பாசானம் அப்படின்னு பேர். இதை வந்து முதல் சுற்று நம்ம செஞ்சிட்டோம். இதை வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. பயிற்சி பண்ணிக்கிட்டே வந்து நம்ம வந்து அதை செஞ்சோம்னா நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கால்களை தூக்கிக்கலாம். கையை பிடிச்சிக்கிட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம், ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். நல்ல பயிற்சி தானே, சிறந்த பயிற்சி. நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உடலுக்கு, அதாவது நீங்கள் எந்தெந்த இடத்துல வயிறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொடை பிரச்சனை, தொடையில் அதிகமான சதைகள் இருந்தாலும் சரி தான், எல்லாமே உங்களுக்கு கரைக்கப்படும். பின்னாடி வந்து புட்டங்கள், பட்டக்ஸு இதெல்லாம் சொல்கிற பார்த்தீங்களா, இதில் விலா, எலும்பு, இது அனைத்து பகுதியுமே இது வேலை செய்யக்கூடியதாகும். கையை ஓடிங்க, கால்கள் 2 காலையும் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் நாளடைவில். திதி பாதாசனம், திதி பாசானன்னு பேர். இதை 2 முறையும் செஞ்சாச்சு. இதை ஒரு நாளைக்கு ஒரு 2 நடை இல்லைன்னா 3 நடை செஞ்சால் போகிறோம். ஏன்னா வலிகள் அதிகமாக ஏற்பட்டதுன்னா உடனே நிப்பாட்டிடணும். வலியோடு எந்த ஆசனமும் நம்ம செய்யக்கூடாது. இதுதான் நம்ம சொல்கிறோம். இந்த ஆசனத்தோட பலன்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கால் வலி சுத்தமாக நீங்கிடும். வலி அதிகமாக யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த ஆசனமாக கருது. அதே போல் தொடைப்பகுதி, முக்கியமாக பார்த்திங்கன்னா தொடைப்பகுதியில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைஞ்சி உங்களுக்கு நார்மலாக உடம்புக்கு தகுந்த கால்கள் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் கால்லாம். அதெல்லாம் வந்து வலுவாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஊழச்சதை உடம்புல வந்து உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு அந்தமாரி இருக்கும். அதை வந்து நம்ம மாற்றணும். இப்போ மாற்றுறதுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது கொஞ்சம் சிரமம்தான், இருந்தாலும் நம்ம செஞ்சோம்னா அதிக பலன்களை கொடுக்கும். அதே போல் இடுப்பு பகுதிக்கு நல்ல ஒரு பயிற்சி. இந்த முதுகு தண்டுவடம், விலா, எலும்பு இதெல்லாம் வந்து நன்றாக செயல்பட்டு வலுப்பெறுகிறது, திறம்பட செயல்படுகிறது. அதோட வேலையை அது செய்யறதுக்கு நம்ம ஒரு பயிற்சி பண்ணுறோம். அதனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும், இப்போ வந்து இந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து பயிற்சி தான். அவங்களாம் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஆரோக்கியமான உடம்பை வச்சுக்கிறாங்க. அதாவது உணவை வந்து அளவாக சாப்பிட்டுக்கிறாங்க. தேவையான உணவு, தேவையான நீர்லாம் வந்து கரெக்டாக சாப்பிட்டுப்பாங்க. இப்போ எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம வந்து வெறும் வயிற்றோடு செஞ்சோம்னா நமக்கு வந்து அதை செய்யறதுக்கு நம்மளால் முடியும். அப்படி தான் நம்ம சொல்லணும். அதே போல் வயிறு சம்மந்தப்பட்டமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க விடுது. சிறுங்குடல், பெருங்குடல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நுரையீரல், இந்த கல்லீரல், கணையம் இதெல்லாம் வந்து அழுத்தப்பட்டாலே சுகர் வந்து வராமல் தடுக்கப்படக்கூடும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். அதனால் இதை வந்து என்ன செய்யணும், அதே போல் இந்த நினைவாற்றல், இந்த கழுத்து பகுதி பார்த்திங்களா, கால்களை கையை ஊனிக்கிட்டு காலை தூக்கக்குள்ளே இந்த கழுத்து புரடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்றாக தெரியும் உங்களுக்கு. அந்த வலி அந்த நரம்புகளுக்கெல்லாம் வேலை கொடுக்கும். ரத்த ஓட்டம் வந்து போயிட்டு நல்லா வர்றது நல்லா தெரியும் உங்களுக்கு.
அதனால் ரத்த ஓட்டம் ஒரே சீராக யாருக்கெல்லாம் இயங்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசனத்தோட முக்கியமான குறிப்பு. திதி பாசாதானம் 2 நடையும் செஞ்சாச்சு. நீங்கள் ஒரு 3 நடை செஞ்சீங்க. இடைவெளி விட்டு செய்யுங்க. ஒரு 5 முதல் நாள் 5 செய்யுங்க, மறுநாள் 10 செய்யுங்க, மறுநாள் 15 செய்யுங்க. இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு அதோட பலன்களை நீங்கள் வந்து கமெண்டில் தெரிவிங்க. மகதிஷ்டி தினம்பொரி யோகாவை மறக்காமல் பாருங்கள். மீண்டும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.